ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே பார்க்குறது அப்பக்குட்டி. இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நெத்திலி மீன் வறுவல் எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவும் கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்து சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் இல்லைங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லிட்டு பார்த்துடலாம். சால்ட் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கிராம் ஃப்ளவர் அண்ட் கார்ன்ஃப்ளவர், அதாவது கடல மாவு, சோள மாவு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெத்திலி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி. ஸோ ஒரு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kgன்றதால ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், 3/4 ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே ஏற்கனவே தண்ணி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஸோ இது நம்ம தண்ணி எதுவும் போட தேவையில்லை, இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் இந்த 3 மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோன்னா நல்லா காரம் பார்த்திங்கன்னா காரம், உப்பு, அந்த டேஸ்ட்லாம் வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஏறிடும். ஓகேங்களா, அதனால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அது மாதிரி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் கடலை மாவும் சோள மாவும் ஆட் பண்ணலாம். இப்போ இதிலே கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால நம்ம இது ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போட்டோம்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்து மிளகாத்தூள்லாம் நம்ம வந்து நல்லா ஏறாதனால அதை போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிசிறி விட்டுக்கலாம். ஸோ அதில் இருக்க தண்ணியே சரியாக போகுது பார்த்திங்களா, அதனால் நம்ம தண்ணி பண்ணலாம். ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா வேணால் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். நம்ம போடுற பதத்துக்கு இருந்தால் ஓகே. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக மசாலா எல்லாத்துலேயும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து உதிரியாக போடுங்க, ஏன்னா அப்போ தான் தனியாக வந்து ஃப்ரை ஆகும். அதனால் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம உதிரியாக தான் போடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவும் வந்து முழுகலாக விடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்பவும் கம்மி பண்ணாதீங்க அண்ட் ரொம்பவும் அதிகமாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த வேகிற பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த வேக வைக்கிற பதம் தெரியாது இல்லைங்களா. ஸோ ஒரு சில பேர் ரொம்ப வேக வச்சுருவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருவோடு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த பதத்தோடு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருவோடு மாதிரியே இருக்காது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பதமாக வேக வச்சு கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. இப்போது இந்த வெந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா பபுள்ஸ்லாம் அரைக்கும், அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.